ஏகமனதாய் முடிவெடுத்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். யாரு லேட்டா வந்தாளுங்க அவங்களுடைய மிஸ்டேக். இல்ல நோட்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன் நான். நோட்ஸை கட் பண்ணிட்டேன். இப்ப ரெக்கார்டிங், என்னுடைய ரெக்கார்டிங்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல அது என்னுடைய ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ரைட், ஓகே. இப்ப என்ன இருக்கு தெரியுதா? இது கிளியரா தெரியுதா? கிளியரா தெரியுதுன்னு சொல்ல முடியாது, ஆனா தெரியுது இல்லையா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குனேன் அப்படின்னா எரேஸ் பண்றது கஷ்டம் அப்புறம். சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம், அப்ராக்சிமேட்டா ஒரு ஒரு செட்டப் பண்ணுவோம். முதல்ல வந்து என்ன செய்வோம், ஸ்கேல் எடுத்து இந்த கபர்டுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குமா? இல்ல, ஒரு ஃப்ரேம் இருக்கும், கீழே வந்து ஸ்கர்ட்டிங் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன வெங்கட் எதுவும் சொல்றீங்களா? என்ன வெங்கட்னு வந்துச்சு என்னது? சரி. கீழே வந்து ஸ்கர்ட்டிங்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸ்கர்ட்டிங்னா என்னன்னா, தரையில இருந்து தண்ணி வந்து நம்ம கூட்டும் போது, வாஷ் பண்ணும்போது தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த சுவத்துக்கு மேல வந்து அப்படி ஒரு போட்டிருப்போம். அது வந்து என்ன ஹைட்ல வருதுன்றத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இங்கேயும் அதே ஹைட் வச்சோம்னா, அப்ராக்சிமேட்லி இப்படி வச்சுட்டோம்னா இது எங்க போய் சேருதோ அந்த இதுல இருந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல வந்து ஒரு பீடிங் இருக்கும் இல்லையா? அந்த பீடிங்ல தான் போய் கதவு மூடி தாழ்பால் போடுவோம் இல்லையா? சரியா? அங்க இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படி ஒரு இல்லையா வரும் இல்லையா? வரும். இப்ப இத வந்து நம்ம என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நான் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற ஒரு ஐடியால வராம இருந்துட்டாங்களா? இல்ல ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவங்க ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? என்னன்னு தெரியலையே எனக்கு. சரியா? இப்ப நம்ம நடுவுல ஒரு கதவு போட்டு ஸ்லைடிங் டோரா போடுறதா இருந்தா போடலாம் இல்லையா? இல்லாட்டி இத நடுவுல வந்து ஒரு பீம் போட்டுட்டு இங்க 2 கதவா போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்படி திறக்கிற மாதிரி, இப்படி இப்படி திறக்கிற மாதிரி, அப்படி பீம் போடுறதா இருந்தாலும் போடலாம். முதல்ல வந்து நான் வந்து அந்த ஸ்கர்ட்டிங் அதை வந்து நான் முதல்ல மார்க்கிங் பண்ணிடுறேன். என்ன செய்யறேன்றது தெரியுது இல்லையா? விளங்கலன்னா நிறுத்துங்க. என்ன செய்யறேன்றது தெரியுது இல்லையா? இப்ப இப்ப இங்க வந்து என்ன செய்யறோம், அவ்வளவு பெருசு வைக்கிறோம். பிரேமா வந்துட்டாங்களா? ஓகே. இன்னைக்கு நான் கரெக்டா டனால்னு வந்து ஆரம்பிச்சிட்டேமா. ஆனா 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். என்ன பிரேமா? என் வீட்டம்மா பேரும் பிரேமா, அதனால இப்ப நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்க என்னன்னு கேட்பாங்க. ஓகே சார், ஓகே சார். எனக்கு லிங்க் கிடைக்கல சார், அதான். ஓ, லிங்க் கிடைக்கலையா? ஆமா, இது என் ஏரியாலயும் ரொம்ப ஹெவியா ப்ராப்ளம் இருக்கு. திடீர்னு அப்படியே அரெஸ்ட் ஆகி நின்றுது, என்னன்னு தெரியல. ஓகேங்க சார், தேங்க்யூ.
சரியா? இப்ப வந்து அந்த ஃப்ரேம் வந்து மாட்டிட்டோம். இப்ப என்ன செய்யலாம் நம்ம? இத அழிச்சிடலாம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத லைன். ஏன்னா வுடன் பாக்ஸ் வந்துருச்சுன்னா அது தெரியாது கண்ணுக்கு இல்லையா? எல்லாத்தையும் நம்ம வந்து அப்புறம் இங்க் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா அழிப்போம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த தெளிவு வர்றதுக்காக நான் வந்து இத போடுறேன். இத வந்து லேசா அழிச்சு வச்சிடுறேன் நான் இப்பயே. சரியா? இப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல எப்படி ஸ்கர்ட்டிங் வரும்ன்றத பாருங்க. அ இந்த இடத்துல ஸ்கர்ட்டிங் எப்படி வரும்னா, இப்ப இது போய் எங்க போய் சேருது? இந்த இடத்துல போய் சேருது அது. இது போய் இந்த இடத்துல போய் சேருது. அது வந்து அங்க சேருது, அது அங்க சேருதுன்றப்ப, அந்த இடத்துல ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். அந்த இடத்துல ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். நம்ம இங்க இருந்து அது வரைக்கும் ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். ம். அந்த கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த கோடு ஒண்ணு போடுறோம். இல்லையா? அது ஒண்ணு வரும் இல்லையா? அதுலதான் கதவு மாட்டுறது. இல்ல அவ்வளவு தூரத்துக்கு அதாவது நான் வந்து எப்பயுமே வந்து சொல்லுவேன். ஒரு டாக்டரா இருக்கக்கூடியவருக்கு வந்து உடல் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆஹ் அ- ஐயா பாருங்க அந்த அழுக்கு இருந்தது டக்குன்னு ஒட்டிருச்சு அதுல. ஒரு டாக்டரா இருந்தா உடல் பத்தி தெரிஞ்சிருக்கணும். உடல்ல இருக்க என்ன நோய்கள் வரும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த நோய்க்கு என்ன மருந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஆ? இல்லையா? ஒரு ஒரு என்ஜினியரா இருந்தால் ஆஹ் என்ன இன்ஜினியர்ன்றதை பொறுத்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தால் மெக்கானிக்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருட்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இரும்பு என்ன எப்படி இருக்குது, பித்தளை என்ன செய்யும், இந்த ஹீட் வந்துச்சுன்னா இது என்ன செய்யும், அந்த கேஸ் வந்துச்சுன்னா என்ன செய்யும், அது தெரிஞ்சிருக்கணும். ம்? ஒரு இப்படி இப்படியே இப்படியே ஒரு அந்தந்த தொழில்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்தந்த தொழிலை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஒரு ஆர்டிஸ்டுக்கு மாத்திரம் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆர்டிஸ்டுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருக்காட்டி அந்த ஆர்டிஸ்ட் தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. நான் வந்து இந்த இடத்துல ஒரு பேண்ட் ஒன்று கொடுக்க போறேன். அதுல வந்துதான் இந்த கதவு இப்படி மூட போகுது, இந்த கதவு இங்க மூட போகுது. இங்க வந்து அந்த சிங்கோடைய இதுகள்லாம் இருக்கும் இல்லையா? சரியா? இப்ப வந்து அது வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இதை வந்து என்ன செய்யலாம்னா ஸ்லைட் டோர் மாதிரி போட்டு விட்டுருவோமா? ஆக்சுவலா ஸ்லைட் டோர் மாதிரி போட்டோம்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நான் பார்த்த வரைக்கும் இங்க பாருங்க, நம்ம வந்து டிராயிங் போடுறதை விட்டுவிட்டு இன்டீரியர் டெக்கரேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுதான் ஆர்டிஸ்டோடைய ஒரு விஷயம். எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழில்ல வந்து உள்ள நுழையும் அது. ஸ்லைட் டோர் போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் மூடி இருக்கும். ஒரு ஃபுல்லா வந்து ஷெல்ஃப் இல்லாம அப்படி வைக்கிறதுன்றது முடியாத காரியம். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கைப்பிடி ஒண்ணு வச்சிடறோம், இந்த இடத்துல ஒரு கைப்பிடி ஒண்ணு வச்சிடறோம். சரியா? இங்க டிராயர் வைக்கிறதா இருந்தா வைக்கலாம். நம்ம சில இடங்கள்ல அப்படி டிராயர் வைக்கிறோம் இல்லையா? டிராயர் வைக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? இந்த இது அப்படியே வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு புள்ளி வச்சு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா அதான் டிராயர்.
நடுவுல ஒரு கோடை போட்டு விட்டுருவோமா? இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு விட்டோம்னா கரெக்டா 90 டிகிரிஸ் இருக்கணும். இதோட சேர்த்து அப்படியே வரணும் 90 டிகிரிஸ். இந்த இடத்துல டிரா இருக்க கைப்பிடி, அந்த இடத்துல டிரா இருக்க கைப்பிடி. சரியா? இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம்? இங்க ஒரு 3 பிரிச்சிருவோமா இத? இப்படி வச்சு பக்கத்துல வர வர பெருசாயிட்டே வரும் இல்லையா? இப்படி வச்சுட்டு யாரு டிடிங்குன்னுச்சு என்னன்னு தெரியல. ஓகே. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது தெரியுதா இல்லாட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கேன்றது தெரியலையா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கேன்றது தெரியுதா தெரியலையா? தெரியுதுங்க சார், தெரியுது புரியுது. இல்லையா? ஓகே. ஓகே சார். சரியா? இப்ப வந்து இப்படி வச்சுட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு கதவை வச்சுக்கிறோம். மேல கபோர்டு போடுறதா இருந்தாலும் நம்ம போடலாம். இங்க அது கோணலா போயிடுச்சு பாருங்க. அது அது அவ்வளவுல கோணலா போயிடுச்சு. அது கொஞ்சம் கவனம் இல்லாட்டியும் வேலை வந்து கெட்டு போயிடும். எப்படி திறக்கிறோம்? இப்படி திறக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி வச்சிருவோமா? ஆனா டிராயர் வேண்டாம். எல்லாம் யூஸ்வலா வந்து ஒரே மாதிரி தான் வைப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஒரே மாதிரி வைக்காம கொஞ்சம் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சரியா? இந்த இடத்துல ஒரு கைப்பிடி, அந்த இடத்துல ஒரு கைப்பிடி, அந்த இடத்துல ஒரு கைப்பிடி. இதுவும் வந்து பெர்ஸ்பெக்டிவ் லைன்ல தான் போகும். நான் ஃப்ரீ ஹேண்ட்ல போட்டிருக்கேன். இப்ப என்ன செஞ்சோம்? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஷ் பேசினை போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோமா? அந்த இடத்துல வாஷ் பேசின் வரப்போகுது. அங்க இருந்து அவ்வளவு தூரத்து வரைக்கும் வாஷ் பேசின் வருது. சரியா? அவ்வளவு தூரத்து வரைக்கும் வாஷ் பேசின் வருது. அப்படின்னா என்ன ஆகும்? இங்க இருந்து வரும் இல்லையா? இங்க இருந்து வரும். கிட்டத்தட்ட அவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சுன்னா அவ்வளவு தூரத்துக்கு இருக்குமா? அவ்வளவு தூரத்துக்கு வச்சுக்கிறோம். சரி, இப்ப நான் இங்க் பண்ற வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்றது விளங்குறது கஷ்டம் தான். நான் ஒத்துக்கிறேன் அது. இப்ப என்ன? இந்த இடத்துல டேப் வரும் இல்லையா? டேப்பை வந்து அப்படி காட்டி மேல வந்து அந்த இது வந்துருச்சு. சும்மா டேப் வந்து அப்படியே வச்சு காட்டிடுறோம். என்ன செய்யலாம்? இந்த இடத்துல வந்து ஒரு தட்டெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் ஒன்று வச்சிருவோமா? எங்க போகும்? இங்க போகும் இல்லையா? இது எங்க போகும்? அங்க போகும். இப்ப இன்னொரு ஷெல்ஃப் நடுவில் இருக்குன்னா அது அப்படி போகும். அப்ப அது எங்க வரும்? இந்த இடத்துல வரும். சரியா? என்ன எப்படி காட்டுறோம்? அத நம்ம அப்படி வச்சுட்டு அங்க பின்னாடி மாட்டிட்டு இருக்கு. அப்படியே தட்டு இருக்கிற மாதிரி காட்டிடுறோம். இந்த இடத்துல பாத்திரங்கள் இருக்கு. சும்மா நம்ம அப்படியே லேசா போட்டு விட்டோம்னா போதும். பெருசா வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்டா காட்டிட்டு இருக்கணும்ன்ற தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? மிக்சியை வைப்போமா? மிக்சி ரொம்ப தள்ளி போயிருதோ? அடுப்பு எங்க வைப்போம்? அடுப்பு இங்க வைப்போமா? யாருமே ஒண்ணுமே ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்றீங்க.
அடுப்பு இங்க வைக்கலாமா? இந்த இடத்துல அடுப்பு வச்சிருவா? வைக்கலாம் சார். வைக்கலாம் இல்லையா? இங்க நம்ம நம்ம யூஷுவல் ஒண்ணு ரொம்ப ஃபேன்சியாலாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல கொஞ்சம் ஃபேன்சியா தான் வைக்கணுமா? ஃபேன்சியா வச்சாலும் நல்லா தான் சார் இருக்கும். நல்லா தான் இருக்கும்ல. சரி, ஆமா. அப்ப வந்து என்ன செய்வோம் நம்ம, இந்த இடத்துல வந்து கேஸ் அடுப்பே வச்சிருவோம். மேல வந்து சிம்னி வச்சிருவோம். அப்ப சிம்னி வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சும்மா கட்டை மாத்திரம் போட்டாலே போதும் நமக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வருது. அவ்வளவு ஆழத்துக்கு போயிருதுன்னு வச்சுக்கிருவோம். அப்ப நம்ம வந்து அந்த இடத்த வந்து இத காட்டணும் இல்லையா? அந்த கிளாஸ் டாப் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அடுப்பு. கேஸ் தான். ஆனா கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கக்கூடியது. அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? இத லேசா அப்படி பேனா வச்சு நம்ம போடுறப்பே போட்டுக்கலாம். சரியா? அப்ப அங்க ஒரு அடுப்பு. 3 அடுப்பு ஆயிடுச்சா? இப்ப அப்படியே மேல கொண்டு போனோம்னா சரியா? கொஞ்சம் எவ்வளவு தூரத்துக்கு வரணும்? இங்க இருந்து 1 2 3 என்னது 1 2 3 4 5 6 இல்ல இது 6 அடிக்கு மேல இருக்கும் இல்லையா? ஒரு 6.5 அடியாச்சும் இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் 6 அடின்னா நம்ம குனியும் போது இடிச்சாலும் இடிக்கும் இல்லையா? இடிக்காதோ? 6 அடி பரவாயில்லையா? 6.5 அடி வைப்போமா? என்ன இது ஏன் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னு தெரியல. 6.5 வைக்கலாம்ல, ஏன் இது இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. பாதி நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே